ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு பென்ட்ரைவ் போர்டு வச்சு ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய வியூஸ் வந்துச்சு. மேக்ஸிமம் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாம் நேரில் வந்து தான் சொல்கிறீங்க. மேக்ஸிமம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அப்போ தான் வந்து வியூவர்ஸ்க்கும் அது வந்து தெரியும். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிமோட் சர்க்கியூட் போர்டு, அதாவது ரிமோட் மூலமாக நம்ம வீட்டில் இருக்க லைட்டை எப்படி எரிய வைக்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரிலேன்ற ஒரு ஸ்பேர் யூஸ் பண்ணுறோம். அந்த ரிலே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் 2 விஷயம் சொல்லணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வியூவர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் யாருமே பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னு தெரில, என்னுடைய வீடியோஸ் பிடிக்கலையா என்னன்னு தெரியல. எதுவாக கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட லோகோ வந்து நான் மாற்றிட்டேன். இனிமேல் நம்ம சேனலோட லோகோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பழைய லோகோ கிடையாது. சரி வாங்க, நாம் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு ரிலேயை பற்றி பார்ப்போம். இது எப்படி இயங்குது, இது எந்த மெத்தடில் இயங்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது படிச்சிருப்போம், ஒரு ஆணியில் வந்து கம்பியை சுற்றி பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் லைன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மேக்னெட்டாக மாறணும். இது வந்து டெம்பரரி மேக்னெட் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இதே மெத்தடை தான் வந்து ரிலேயில் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்றத இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேயோட உள்பகுதி. லெஃப்ட் சைடில் காயில் மாதிரி சுற்றிருக்காங்களா, அதான் டெம்பரரி மேக்னெட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா. அது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 டெர்மினல் வந்து ஒன்று டச் ஆகிருக்கும். அடுத்து இருக்க டெர்மினல் வந்து டச் ஆகாமல் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காயிலுக்கு நம்ம வந்து 12 வோல்ட் கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து மேக்னெட்டாக மாறும். அப்போ இந்த 2 ஒன்றா டச் ஆகி நிற்குதுல்ல, இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பின் வந்து அடுத்த பின்னோட போய் டச் ஆயிரும். இந்த காயிலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வோல்ட்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பழையபடி லெஃப்டில் இருக்கக்கூடிய பின்னோட வந்து டச் ஆயிரும். இதுதான் வந்து ரிலேயோட ஃபங்க்ஷன். இதன் மூலமாக நம்ம இப்படி வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயிலை நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ரிலேயில் வந்து அந்த டச் ஆகி நிற்கக்கூடிய அந்த பின்னு, அப்புறம் வந்து இந்த காயில், இது எது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அதை டயோட் ரேஞ்சில் வச்சுக்கோங்க. சரியா? வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து காயிலுக்கு வந்து ஓம் செலவு இருக்கும். அந்த ஓம் செலவு இருக்கான்ற நம்ம செக் பண்ணுவோம். நான் 68 ஓம்ஸ் காட்டுது, ஓகேங்களா? இப்போ டச் ஆகிருக்கக்கூடிய பின் எதுன்னு பார்க்கணுன்னா இந்த பின்லையில் வச்சு பார்த்தா தெரியும், இது டச் ஆகிருக்கு. ஓம்ஸ் காட்டுது. இது வந்து டச் ஆகிருக்கக்கூடிய பின்னு, இது வந்து டச் ஆகாத பின்னு. அதனால் இந்த பின்னில் எதுவுமே காட்டல. இது 2 காயில். இதுதான் உங்களுக்கு 68 ஓம்ஸ் காட்டுறது. சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து காமன் பின்னு, இது வந்து ஆல்ரெடி டச் ஆகிருக்கு. அப்போ நம்ம அந்த பல்பில் இருந்து வரக்கூடிய சுவிட்ச் லைனை வந்து ஒரு வயரை இதுலேயும் இன்னொரு வயரை இதுலேயும் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம காயில் வோல்ட் கொடுக்கும்போது இது டச் ஆகக்கூடிய இந்த டெர்மினல் வந்து இதுக்கு வந்து டச் ஆகிடும். அப்போ அந்த பல்ப் எரியும். மறுபடியும் இந்த வோல்ட் நம்ம கட் பண்ணும்போது இதில் டச் ஆகிருக்க அந்த டெர்மினல் வந்து இங்கே போய் டச் ஆகிடும். அப்போ அந்த பல்பு ஆஃப் ஆகிடும். இந்த மெத்தடை நம்ம வந்து சுவிட்சிங் டிரான்சிஸ்டர் மூலமாக இந்த காயில் நம்ம இயங்க வைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிமோட் சர்க்கியூட் போர்டு. ரிமோட் மூலமாக வந்து ஒரு லைட்டை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அது என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, BC557 டிரான்சிஸ்டர் ஒன்று வேணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 22 MFT 63 வோல்ட்டு. 12 வோல்ட்டுக்கு மேலே எவ்வளோ இருந்தால் எடுத்துக்க வேண்டியதான், ஓகேங்களா? அடுத்தது IR சென்சார் ஒன்று, 5 வோல்ட் ரிலே ஒன்று. சரிங்களா? இதை எடுத்துக்கோங்க. அடுத்த என்ன செய்யணும்னு பார்ப்போம். இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த ரிலே எடுத்துக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க, கெப்பாசிட்டரு. அடுத்து நம்ம வந்து பேட்டரியோட லைன் கொடுக்க போகிறோம், ப்ளஸ் மைனஸு. பேட்டரி லைன் வந்து இது ப்ளஸ்ஸு,
இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. இப்போ நான் சால்டர் பண்ணுறேன் பாருங்கள். ப்ளஸ் சால்டர் பண்ணியாச்சு. அடுத்தது மைனஸ். ப்ளஸ் மைனஸ் சால்டர் அடிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதா எது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ன்னு? உங்களுக்கு சால்டர் ஆகலை. பேட்டரியோட ப்ளஸ்ஸு மைனஸு கரெக்டாக கொடுத்து இப்போ நம்ம வந்து ஓல்டு கொடுக்க போனதுக்கு. இப்போ நம்ம வந்து பல்பு கனெக்ஷன் கொடுத்து எப்படி கனெக்ட் பண்ணுறோன்ற பாருங்கள். பல்போட ஒரு வயரை வந்து எங்கே சால்டர் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க. காமன் பின்னில் ஒன்று, அவுட்புட்டில் ஒன்று சால்டர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக நேராக இது ரெண்டே வந்து பவரில் கொடுத்து தரப்போகிறோம். இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க பல்பை. இப்போ ரிமோட்டை யூஸ் பண்ணுறேன். ஆனாகுதா? இது வந்து ஒரு டைமர் சர்க்கியூட், ஓகேங்களா? நம்ம ரிமோட்டில் ஆன் பண்ணோன்னா குறிப்பிட்ட டைம் எரியும், அதுக்கப்புறம் அதே ஆஃப் ஆயிரும். ஸோ டைமிங் லெவலில் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கெப்பாசிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா டைமிங் லெவல் மாறும். அது எப்படின்ற நீங்கள் மாற்றி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா?